லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது புக் 1 சாப்டர் 6 ரியாலிட்டி அண்ட் த காஸ்மிக் இல்யூஷன், அதனுடைய சினாப்சிஸ் இரண்டாவது பகுதி பார்க்க உள்ளோம். போன செஷன்ல முதல் பகுதி பார்த்தோம். இந்த செஷன்ல இரண்டாவது பகுதி பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சினாப்சிஸ்ல பகவான் அந்த மாயாவாதம் எப்படி அந்த மாயை என்பது, இந்த மாயைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன, எப்படி அந்த ஏகமாக இருக்கும் பிரம்மன் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால், ஏகமாக இருப்பது இந்த பிரம்மன் ஒன்றுதான் என்பதை ஏற்றுக்கொண்டால், எப்படி இந்த மாயை என்பது இங்கு நிலைத்து நிற்க முடியும், என்ன உறவு என்பதை பற்றியெல்லாம் வெவ்வேறு தத்துவ கோட்பாடுகளின் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை பகவான் மிகவும் ஆழமாக எடுத்துரைத்தார். இறுதியில் எதிலேயுமே நமக்கு அந்த உண்மையிலேயே என்ன உறவு, இந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கவில்லை. எல்லாமே அந்த புதிரை, அதாவது மாயை என்கின்ற ஒரு அமைப்பு, இந்த ஏகமாக இருக்கும் அந்த பிரம்மன், அத்தகைய அமைப்பிற்குள் எவ்வாறு இந்த மாயை என்பது நுழைய முடியும்? மாயை என்பது, இந்த பிரபஞ்சம் என்பது மாயை என்றால் அதற்கும் அந்த பிரம்மனுக்கும் என்ன தொடர்பு? இவையெல்லாம் குறித்த அந்த பிரம்மன் என்பது ஏகமாக இருப்பது என்றால் எவ்வகையில் இங்கு மாயை என்கின்ற ஒரு பொய்மை இருப்பது சாத்தியம்? இத்தகைய கேள்விகளுக்கு நமக்கு தெளிவான பதில் கிடைக்கவில்லை. அந்த புதிர் அவிழ்க்கப்படாமலேயே இருக்கின்றது வெவ்வேறு கோட்பாடுகளின் மூலமாக. இப்பொழுது இந்த சினாப்சிஸ்ல பார்ட் 2 பார்க்க போகின்றோம். அதில் பகவான் உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் என்பது என்ன காரணத்தினால மாயையாக காணப்படுகின்றது, எங்கு கோளாறு இருக்கின்றது, உண்மையிலேயே மாயை என்பது இருக்கின்றதா, அல்லது நம்முடைய பார்வையில் அறிந்து கொள்ளுதலில் புரிதலில் கோளாறு இருக்கின்றதா? அவ்வாறு புரிதலில் தான் கோளாறு இருக்கின்றது என்றால் அதற்கு தீர்வு என்ன என்பதை பற்றி விளக்குகின்றார். நாம் உள்ளே செல்லலாம். படிக்கலாம் சார். எஸ். Life Divine, Book 1, Chapter 6, Reality and the Cosmic Illusion, Synopsis, Part 2. The status admits of action of dynamics, and action does not cancel the status. Therefore, we must conclude that eternal status and eternal dynamics are both true of the reality. The reality itself surpasses both status and dynamics. The immobile and the mobile Brahman are both the same reality. Next, it is reasoned that action limits, leading to ignorance to the created, the finite. Kinesis, that is movement, and creation, that is of finite objects and beings,
are considered a contradiction of the immutable, that is, that which is changeless reality. Thank you, sir. Thank you. இந்த பரம்பொருள் பிரம்மன் இதை எடுத்துக்கொண்டால் என்ன ஒரு தவறான புரிதல் இருக்கின்றது என்றால், அது செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருப்பது, ஸ்டாட்டிக். அதனுடைய நிலையே என்னவென்றால், எந்த விதமான செயல்பாடுகளிலும் ஈடுபடாமல் அனைத்திலிருந்தும் விலகி இருப்பதுதான் பிரம்மன் என்கின்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. ஆகையினால் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் செயல்பாடுகள் அனைத்தும் அந்த மெய்மை, ரியாலிட்டி, அதனுடன் சம்பந்தப்படாதது என்கின்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. ஆகையால் ஆனால் இது ஒரு தவறான கருத்து. என்ன காரணம் என்றால், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய நிலையான அமைப்பு, இட்டர்னல் ஸ்டேட்டஸ், அதே போல இங்க செயல்பாடு எப்படி நிகழ்கின்றது? தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. இட்டர்னல் டைனமிக்ஸ். இந்த பிரபஞ்சத்துல செயல்பாடு என்பது தொடர்ச்சியாக நடந்து வந்த முடிவும் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கின்றது. இவை இரண்டுமே அந்த மெய்மையினுடைய இரு அமைப்புகள் தான், இரு அம்சங்கள் தான். இந்த இரண்டையும் கடந்து அந்த மெய்மை இருந்தாலும் இந்த இரண்டுமே அந்த மெய்மையினுடைய இரண்டு அம்சங்கள். ஆகல இந்த இம்மொபைல் அண்ட் மொபைல் பிரம்மன் இது சேம் ரியாலிட்டி தான். மேறொரு கருத்து என்ன நிலவுகின்றது என்றால், செயல்படும் பொழுது செயல்பாடுகள் அந்த எல்லையற்ற அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனை கட்டுப்படுத்துகின்றன, வரையறைக்குள் உட்படுத்துகின்றன. ஆகையினால் அறியாமையை உருவாக்குகின்றன என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. ஆகையினால் இந்த உலகத்தில் காணப்படும் இயக்கங்களும் சிருஷ்டியும் அந்த மாற்றமே அடையாமல் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு முரணான அம்சங்களாக காணப்படுகின்றன. ஆனால் இது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு இல்லை என்று குறிப்பிடுகின்றார். இது நாம் மேற்புறத்தில் தான் அவ்வாறு காணப்படுகின்றது ஒழிய உண்மையிலேயே அவ்வாறு கிடையாது. இங்கு காணப்படும் செயல்பாடுகளும் இயக்கங்களும் அந்த பரம்பொருளுக்கு முரண்பட்ட அமைப்புகள் கிடையாது என்பதை விளக்குகின்றார். அடுத்ததுக்கு உள்ளே போகலாம். படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம், ப்ளீஸ். But it is only the experience of our surface being. Our surface being regards things from its shifting motion in time. If we get out of the moment cognition into a status of cognition, that which is unchanging behind the moment, or the eternal proper to the true consciousness, action need not bind or limit. The surface constructed personality, though a temporary expression of our self-being, is not unreal. Action binds only the surface constructed personality. When we go back into our true self, action or perception no longer binds us. The limitation of action and perception is only a necessary circumstance of an evolutive self-determination, infinite, expressing itself in finite forms. It does not alter the essentiality or totality of the being. Thank you, sir. Thank you, madam. Thank you. மேற்புற ஒரு செயல்பாடும் பொழுது நம்மால ஒரு எல்லைக்குள் செயல்படுகின்றோம் என்பது உண்மை. அனைவரும் செயல்படுகின்றோம். ஆனால் ஏதோ ஒரு எல்லைக்குள் தான் அனைவருமே செயல்படுகின்றோம். ஆனால் இந்த அனுபவம் நம்மளுடைய மேற்புறத்தில் காணப்படுகின்ற அனுபவம்.
காலத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்றோம், இடத்துக்கு உட்பட்டு செயல்படுகின்றோம் என்பது மேற்புறத்தில் காணப்படும் அனைவரும் மேற்புறத்தில் காணப்படும் அனுபவம் தான் அது. ஆனால் என்ன உண்மை என்றால், நாம் தருணத்துக்கு தருணம் செயல்படுகின்றோம். இந்த தருணம் நாம் இதை பேசுகின்றேன், வேறொரு தருணம் அடுத்த நிமிஷம் வேறொன்றை பேசுகின்றேன், வேறொரு செயலை செய்கின்றேன். இது எல்லாமே அந்த கணம் அதனுடன் சம்பந்தப்பட்டது. ஆனால் இது மாத்திரமே இல்லை என்கின்றார் பகவான். என்ன கூறுகின்றார்? இந்த கணத்து கணம் மேற்புறத்தில் தான் இந்த மாறுபாடு நிகழ்கின்றது. இந்த நிகழ்பாட்டுக்கு கீழே ஒரு சாஸ்வதமான ஒரு தன்மை இருக்கின்றது, எட்டர்னிட்டி இருக்கின்றது. மேற்புறத்தில் தான் நாம் வந்து கணத்திற்கு கணம் செயல்படுகின்றோம். அதற்கு அடித்தளமாக எது இருக்கின்றது என்றால் ஒரு எட்டர்னிட்டி, ஒரு சாஸ்வதத்தன்மை இருக்கின்றது. அதுதான் அந்த உண்மையான உணர்வு நிலையுடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றது. என்ன ஒருவர் செய்ய முடியும் என்றால், தன்னை அந்த கணத்திற்கு கணம் செயல்படும் நிகழ்வுகளில் ஒருவர் இருந்தாலும், ஒருவர் தன்னுடைய ஆழமான அந்த செயலுக்கு பின்னாலோ, தன்னுடைய ஆழமான ஜீவனிற்கு பின்னாலோ இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான தன்மையுடன் ஒருவர் தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தொடர்பு கொண்டு செயல்படும் பொழுது அந்த செயல்பாடுகள் அவரை கட்டுப்படுத்தாது. செயல்பாடுகள் வந்து காலத்தை கடந்ததாக இருக்கும், இடத்தை கடந்ததாக இருக்கும். பெரிய பெரிய ஞானிகள் அவதாரங்கள் செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் வந்து காலத்திற்கு கட்டுப்பட்டோ இடத்திற்கு கட்டுப்பட்டோ இருப்பதில்லை. அப்படி இருந்தா, அப்படி அவர்கள் செயல்பாடு அப்படி இருந்திருந்தால் அந்த செயல்பாடுகளினுடைய தாக்கம் அவர்களுடைய காலத்துடன் முடிவடைந்திருக்கும். அப்படி இல்லையே. ஆதலால் ஒருவர் அந்த கணத்திற்கு கணம் செயல்படும் நிலையில் இருந்தாலும் கூட, அனைத்திற்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான தன்மையுடன் தொடர்புடன் இருக்கும் பொழுது அவருடைய எந்த செயலும் வந்து அவரை கட்டுப்படுத்தாது. இது மேற்புறத்தில் ஒருவர் இருக்கும் பொழுது மேற்புற ஜீவனைத்தான் அது கட்டுப்படுத்துகின்றதை ஒழிய அவருடைய அக அமைப்பை அது கட்டுப்படுத்துவது இல்லை. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இங்க ஆக்ஷன் பைண்ட்ஸ் ஒன்லி தி சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்டட் பர்சனாலிட்டி. நம்முடைய உள் ஜீவனில் இருந்து செயல்பட்டால் அந்த செயல்பாடு நம்மை கட்டுப்படுத்தாது. இருந்தாலும் என்ன காரணத்திற்காக நம்ம வந்து ஒரு வரையறைக்குள் செயல்படுகின்றோம் என்றால், ஒரு வரையறைக்குட்பட்ட அமைப்பிற்கு கட்டுப்பட்டு தான் நாம் அனைவருமே செயல்படுகின்றோம். இது எதனால் ஏற்படுகின்றது என்றால், இந்த பரிணாம வளர்ச்சியில ஏற்படும் அந்த வெளிப்பாட்டில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த எல்லை கடந்த அனந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு தன்னை எல்லைக்குட்பட்ட அமைப்புகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால் இது வந்து ஒரு இடைப்பட்ட நிகழ்வு தானே ஒழிய இது வந்து இறுதியான ஒரு அம்சமோ நிரந்தரமான அம்சமோ கிடையாது. அவ்வாறு இருந்தாலும் கூட ஒவ்வொரு அமைப்பிற்கும் உள்ள வந்து ஒரு எசென்ஷியாலிட்டி இருக்குது, ஒரு சாராம்சமாக ஒன்று இருக்கின்றது. அதை அது பாதிப்பது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். There is conflict in Shankara's philosophy between an intuition aware of transcendent reality and a strong intellectual reason which deals with the world with rational intelligence. The truth affirmed by the reason are valid only in phenomenal existence. When we pass beyond phenomenon to the real, the world existence is no longer valid in our consciousness. Shankara resolves this conflict by dissolving the whole cosmic phenomena as temporal and
by escaping from the limitations imposed on the mind by Maya. Our sense of individual separativeness is practically useful and is real only to the finite reason and self-experience. If we step back from the finite consciousness into the infinite consciousness, we will see that the finite exists as power and manifestation of the infinite. Though the finite form disappear, the disappearance is only withdrawal from manifestation. The power of manifestation is eternal and is held always implicit and potential in the essence of things. Therefore, the unreality cannot be the fundamental character of this cosmos. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. என்ன காரணத்திற்காக பகவான் இந்த சங்கராஸ் பிலாசபியில ஒரு கான்ஃபிளிக்ட், முரண்பாடு காணப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். எதற்கு இடையில் முரண்பாடு காணப்படுகின்றது என்றால், ஒருபுறம் அந்த எல்லை கடந்து இருக்கும் பரம்பொருளை கண்டறியும் ஒருவருடைய அந்த இன்ட்யூஷன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நேரடியான ஒரு அறிவு, ஒன்று குறித்த உண்மையை நேரடியாக அறிந்து கொள்ளுதல், புலன்களின் உதவியின்றி நேரடியாக அறிந்து கொள்வதுதான் இன்ட்யூஷன் என்பது, இன்ட்யூட்டிவ் நாலேஜ் என்பது. இடையில எதுவுமே இருக்காது. அதன் மூலமாகத்தான் அந்த பரம்பொருளை குறித்த ஞானம் ஒருவருக்கு கிட்டுகின்றது. இது ஒருபுறம் இருக்கின்றது. மறுபுறம் இந்த உலகம் குறித்த விஷயங்களை ஒருவர் எவ்வாறு அறிந்து கொள்கின்றார் என்றால், அவருடைய புத்தி, இன்டெலெக்ட், அதன் மூலமாக அறிந்து கொள்கின்றார். சங்கரனுடைய மாயாவாதம் என்ன கூறுகின்றது என்றால், அவருடைய தத்துவ கோட்பாடு இவை இரண்டும் வெவ்வேறு என்று கூறுகின்றது. அந்த பரம்பொருளை கண்டறியும் அந்த மெய்ஞானம் அது வேறு, அதன் மூலமாக கண்டறிவதுதான் உண்மை. இந்த உலகத்தை கண்டறிவதற்கு நாம் நம் அறிவை உபயோகிக்கின்றோம். அதன் மூலம் கண்டறியக்கூடிய இந்த உலகம் குறித்த உண்மைகள் எல்லாமே ஒரு மாயை என்று கூறுகின்றது. அதனால இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு முரண்பாடை தோற்றுவிக்கின்றது. இந்த புத்தி, இந்த அறிவு, அதன் மூலம் கண்டறியப்படும் உண்மைகள் நாம் வாழும் இந்த உலகில்தான் அது செல்லுபடியாகும். அதே சமயம் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்விற்கு கடந்து செல்லும் பொழுது அங்கு இந்த உண்மைகள் எல்லாம் செல்லுபடியாவாது. இதற்கு ஏன் இந்த முரண்பாடு காணப்படுகின்றது? இந்த முரண்பாட்டை எப்படி தீர்ப்பது? பரம்பொருளை நாம் அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ் அதன் மூலமாக கண்டறிகின்றோம். அது ஒரு புறம் இருக்கின்றது. மறுபுறம் இந்த உலகம் குறித்த விஷயங்கள் நமக்கு நம்முடைய அறிவின் மூலமாக புலப்படுகின்றன. அந்த பரம்பொருளை கண்டறியும் அந்த மெய்ஞானத்தை நாம் அடைந்தவுடன் நமக்கு இந்த உலகம் குறித்த உண்மைகள் எல்லாமே நம்மால ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இது ஒரு முரண்பாடாக காணப்படுகின்றது. இந்த முரண்பாட்டை தீர்ப்பது எப்படி என்று சங்கரனுடைய மாயாவாதத்தில் கூறப்படுகின்றது என்றால், இந்த மாயையான இந்த உலக வாழ்விலிருந்து விடுபட்டு அந்த மெய்ஞானத்தை அடைவதுதான் வழி என்று அங்கு கூறப்படுகின்றது. ஆனால் பகவான் அரவிந்தர் கூறும் வழி அது அல்ல. பகவான் என்ன கூறுகின்றார்? உங்களுடைய புத்தி அதிலிருந்து எப்படி நீங்கள் அந்த பரம்பொருள் குறித்த உண்மையை நீங்கள் உங்களுடைய மெய்ஞானத்தின் மூலம், அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ் அதன் மூலம் அடைகின்றீர்களோ, அதே போல
இந்த உலகம் குறித்த விஷயங்களை நீங்கள் அறிவின் மூலமாக அறிவை கடந்து இருக்கும் வேறொரு பெரிய அறிவு, ஒரு பேரறிவின் மூலமாக அறிய முற்பட்டால் இந்த முரண்பாடு நீங்கிவிடும் என்பதுதான் பகவானினுடைய கருத்து. அடுத்தது, இங்கு எப்படி ஒவ்வொருவரும் காணப்படுகின்றோம் என்றால், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஜீவனாக, மற்றவர்களிடம் தனித்திருக்கும் ஜீவனாகத்தான் ஒவ்வொருவரும் காணப்படுகின்றோம். இது தனித்து காணப்படுவது என்பது, தனிப்பட்ட உணர்வு நிலையில் ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் காணப்படுவது என்பது மேற்புறத்தில் தான். அதிலிருந்து நாம் அதற்கு அடிப்படையாக எது இருக்கின்றது என்றால், அந்த அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை, இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ். ஒருவர் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபைனைட் கான்சியஸ்னஸ், அதிலிருந்து அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ், அதற்குள் செல்ல முடியும். அதற்குள் சென்றால் அவருக்கு என்ன புரியும் என்றால், மேற்புறத்தில் காணக்கூடிய அந்த ஃபைனைட் அமைப்பு, எல்லைக்குட்பட்ட அமைப்பு தனித்து இருப்பது அல்ல. அது அந்த எல்லை கடந்த அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய ஒரு அங்கம்தான், ஒரு சக்தி தான், ஒரு வெளிப்பாடு தான் என்பதை அறிய முடியும். மேலும் வேறொரு உண்மையும் காணப்படுகின்றது. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? இந்த உலகத்தில் காணக்கூடிய ஃபைனைட் ஃபார்ம்ஸ் எல்லாமே மறையக்கூடியவை. ஆகையினால் நிலை வாழ்வு என்பது இவைகளுடன் சம்பந்தப்பட்டிருப்பதனால, வாழ்வு என்பது ஒரு பொய்யான விஷயம், மறையக்கூடியது, அனித்தியம் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது உண்மை அதுவல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த மறைதல் என்பது உண்மையிலேயே என்ன? டிசப்பியரன்ஸ் இஸ் ஒன்லி withdrawal from manifestation. இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தன்னை வெளிப்பாட்டில் இருந்து தன்னை உள்வாங்கிக் கொள்கின்றது, அவ்வளவுதான். இட் இஸ் withdrawal from manifestation. அது உண்மையிலே நிரந்தரமான மறைவு என்பது கிடையாது. எது நிரந்தரமாக சாஸ்வதமாக இருக்கின்றது என்றால், ஒவ்வொன்றினுள்ளும் அந்த வெளிப்படும் சக்தி, இந்த பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் தான் சாஸ்வதமாக இருக்கின்றது. ஒவ்வொன்றினுள்ளும் இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளினுள்ளும் அதுதான் ஒரு சாரமாக இருக்கின்றது. The power of manifestation is eternal and is held always implicit and potential in the essence of things. ஆதலால் இந்த பிரபஞ்சம் என்பது தோன்றி மறையக்கூடிய அமைப்புகளை கொண்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும், அவைகள் அனைத்தினுள்ளும் எது இருக்கின்றது என்றால், அந்த வெளிப்படும் சக்தி, இந்த பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் என்பது இருப்பதனால், இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பொய்யான அமைப்பு கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கவா சார்? படிங்க மேடம். In Mayavada, it is assumed that this nullification of the world and our existence stops when one realizes the Brahman. How can the experience of illusion stop short in its advancement at the boundary fixed by a spiritual illusionism? Because Mayavada has taken a stand that all other experiences of the individual consciousness in the universe are illusions. What is the guarantee that its spiritual experiences of its absorbed self-experience of the Supreme Self, which is considered utterly real, are not illusions? A real solution of existence can only rely upon a truth that accounts for our existence and world existence. It must reconcile their truth, their right relation, and the truth of their relation to the transcendent reality, which is the source of everything. This implies some reality of individual and cosmos, some true relation of the one existence and all existences. The highest knowledge must illumine
integralize, harmonize the significance of all knowledge in the supreme experience, which gathers together all experience in the truth of a supreme and all reconciling oneness. Thank you, sir. தேங்க்யூ மேடம். இந்த மாயாவாத கருத்துக்கள் என்ன கோட்பாட்டில் என்ன கூறப்படுகின்றது என்றால், இந்த உலக வாழ்வில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் அது குறித்த அம்சங்கள் எல்லாம் உண்மையாக தெரிகின்றன. ஆனால் அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ், அதன் மூலமாக அந்த பரம்பொருள், அந்த பிரம்மன் குறித்த அந்த அனுபவம் கிட்டியவுடன் இந்த முந்தைய அனுபவமான உலகம் சார்ந்த அனுபவங்கள் பொய்யான அனுபவங்களாக உணரப்படுகின்றன. பகவான் ஒரு கேள்வியை கேட்கின்றார், இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறார். எப்படி அந்த மாயையில் ஏற்படும் அந்த அனுபவம் என்பது ஒருவர் அந்த பிரம்மனை அடையும் பயணத்தில் ஈடுபடும் பொழுது எப்படி அந்த ஒரு எல்லைக்கு மேல் இந்த முந்தைய அனுபவம் என்பது பொய்யான அனுபவமாக உணரப்படுகின்றது, அந்த எல்லைக்கு பின்னர் அந்த எல்லையை தாண்டியவுடன் பிரம்மன் ஒன்றுதான் உண்மை என்று உணரப்படுகின்றது. இது எப்படி சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி அந்த நீங்கள் உங்களுடைய மாயை, இந்த உலகம் குறித்த அனுபவம் என்பது மாயை என்று கூறினால், அந்த மாயை என்பது ஒரு கட்டத்தில் நின்றுவிட்டு அந்த பரம்பொருள் குறித்த உண்மையான அனுபவம் ஏற்படுகின்றது என்று இந்த கோட்பாட்டில் கூறப்படுகின்றது. இந்த மாயை என்கின்ற அனுபவம் ஒரு கட்டத்தில் நின்று விடுகின்றது. அது எப்படி சாத்தியம் என்று பகவான் கேட்கின்றார். என்ன காரணம் என்றால், என்ன கூறப்படுகின்றது, ஒருவர் தனிப்பட்ட உணர்வு நிலையில் இந்த பிரபஞ்சத்தில் அடையக்கூடிய அனைத்து அனுபவங்களுமே இல்யூஷன்ஸ், பொய்யான அனுபவங்கள், மெய்மையற்ற அனுபவங்கள் என்றுதான் கூறப்படுகின்றது அந்த கோட்பாட்டில். அப்படி என்றால் அதே நிலையில் தான் ஒருவர் இருக்கின்றார். உடனடியாக அவருக்கு அந்த ஆன்மீக அனுபவம், அந்த பரம்பொருளுக்கு குறித்த ஆன்மீக அனுபவம் கிட்டுகின்றது. அத்தகைய ஆன்மீக அனுபவமும் அந்த மாயையான ஒரு பொய்மையான ஒன்றாக ஏன் இருக்கக்கூடாது என்று பகவான் ஒரு கேள்வியை கேட்கின்றார். எல்லாமே மாயை என்கின்றீர்கள், தனிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உலகம் சார்ந்த அனுபவங்கள் எல்லாமே மாயை என்கின்றீர்கள். அதே நிலையில் தான் இருந்து கொண்டுதான் நீங்கள் பரம்பொருள் குறித்த அனுபவத்தையும் அடைகின்றீர்கள். அப்படி என்றால் அதுவும் ஒரு மாயையான ஒரு அனுபவம் இல்லை என்று எவ்வாறு கூற முடியும் என்று பகவான் கேட்கின்றார். பகவான் வாதத்திற்காக கேட்கின்றார். உண்மையிலே அது மாதிரி கிடையாது. ஒரு உண்மையான சரியான முறையில் அணுகும் பொழுது எல்லாமே உண்மையான அனுபவமாகத்தான் இருக்க முடியும். பகவான் ஒரு வாதத்திற்காக கேட்கின்றார். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த எப்பொழுது அது மாதிரி இது ஒரு ஒருதலை பட்சமாக இந்த அனுபவம் ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்பொழுது நமக்கு உண்மையிலேயே இந்த விஷயங்கள் குறித்த அந்த உண்மையான தீர்வு எப்பொழுது கிட்டும் என்றால், நாம் நம்முடைய அனுபவங்கள் எதையுமே விட்டுவிடாமல் ஒன்றையும் விட்டுவிடாமல் கணக்கில் எடுத்துக்கொள்வது. உலகம் சார்ந்த அனுபவங்கள் அனைத்தையுமே விட்டுவிடக்கூடாது. அப்பொழுதுதான் நம்மால உண்மையை அடைய முடியும் அப்படிங்கிறார். அனைத்து உண்மைகளையும் அது ஒத்திசைவோடு இணைக்க வேண்டும், தனியே பார்க்கக்கூடாது. உலகம் சார்ந்த அனுபவங்கள் வேறு, பரம்பொருள் சார்ந்த அனுபவங்கள் வேறு என்று தனியே பார்க்கக்கூடாது. என்ன காரணம் என்றால், இந்த பிரபஞ்சம் என்பது உண்மையான விஷயம். அதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அமைப்பிற்கும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கின்றது. தனிப்பட்ட மனிதன் என்கின்ற அமைப்பு, இந்த பிரபஞ்சம், இதையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், இதற்கிடையே இருக்கக்கூடிய அந்த உண்மையான உறவை ஒருவர் கண்டறிய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது குறித்த ஞானம் அடைவதுதான் ஒரு உயர்வான ஞானமாக இருக்க முடியும். அது எதையும் விளக்காது, தனி மனிதனை விளக்காது, பிரபஞ்சத்தையும் விளக்காது. அத்தகைய ஞானம்தான்
ஒருவருக்கு உண்மையிலேயே ஒளியூட்ட முடியும், அனைத்தையும் ஒருங்கிணைக்க முடியும், ஒத்திசைவோடு பொருத்த முடியும், அனைத்து உண்மைகளையும் ஒத்திசைவோடு பொருத்த முடியும், அனைத்து அனுபவங்களையும் இணைக்க முடியும். ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு உண்மையுடன் அனைத்து விஷயங்களையும் அது இணைக்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். The experience which led to the formulation of Mayavada philosophy is based on a most powerful and apparently final spiritual realization. But we must realize that all spiritual experience is the experience of the infinite. It takes a multitude of directions. Some of them are so close to the divine, with the experience so overwhelming, and carries with them a sense of finality, complete and decisive. We must not conclude that such experiences are the last and final, but beyond that, a supreme experience is possible, which affirms and includes the truth of all spiritual experience. It integralizes all knowledge and experience in a supreme reality. When the mind reaches a larger and wider plane, these differing viewpoints fall away, giving place to an ultimate truth or a single absorbing experience. It begins to feel the unreality of all that it has seen and thought and taken as part of the ultimate reality before. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த மாயாவாத பிலாசபி பார்த்தோம் அப்படின்னா, அது எதன் அடிப்படையில் ஏன் அதற்கு ரொம்ப ஒரு வலிமையான தாக்கம் ஏற்படுகின்றது என்றால், அது மிக ஒரு வலிமையான ஒரு அனுபவம். ஆன்மீக அனுபவத்தின் மூலமாகத்தான் இதில் கண்டறியக்கூடிய உண்மைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் ஒரு உலக அனுபவத்தில் இருக்கின்றார். அவருக்கு திடீரென்று அவருடைய சித்திகளின் மூலம், அந்த நேரடியான ஞானத்தின் மூலம் இந்த பரம்பொருள் குறித்த அனுபவம் கிட்டியவுடன் அவருக்கு மற்ற எதுவுமே பொருட்டாக தெரிவதில்லை. ஒரு வலிமையான ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம் கிட்டுகின்றது. அந்த அனுபவத்தை அடைந்தவுடன் தன்னுடைய முந்தைய உலகம் குறித்த அனுபவங்கள் எல்லாம் பொய்யானவை என்கின்ற ஒரு கருத்தை அவர் மேற்கொள்கின்றார். ஆனால் என்ன உண்மையை ஒருவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த ஆன்மீக அனுபவமாக இருந்தாலும் சரி, அது அந்த பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்ட அனுபவமாகத்தான் இருக்கும். அது ஒரே வழியில்தான் ஒருவருக்கு கிட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. பல்வேறு திசைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களாக அவைகள் இருக்கலாம். சில அனுபவங்கள் அந்த பரம்பொருள் குறித்த ஒரு நெருக்கமான அனுபவத்தை ஒருவருக்கு தரலாம். அந்த அனுபவம் அவருக்கு ஒரு வலிமையான, அவருடைய ஜீவன் முழுவதையும் ஆட்கொள்ளும் விதமாக ஏற்படலாம். அந்த அனுபவம் ஏற்பட்டவுடன் அவருக்கு என்ன தோன்றுகின்றது? இதுதான் இறுதியான அனுபவம், இதுதான் முடிவான மற்றும் இறுதியான அனுபவம் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுகின்றது. ஆனால்
பகவான் இங்க என்ன குறிப்பிடுகின்றார்? அத்தகைய அனுபவங்கள் தான் இறுதியானவை, முடிவானவை என்று ஒருவர் எண்ணக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லா அனுபவத்திற்கு பின்னால் அதற்கு மேலும் ஒரு அனுபவம், அதற்கு மேலான அனுபவமும் ஒன்று இருக்கின்றது. அந்த அனுபவம் என்ன செய்கின்றது? எல்லா விதமான ஆன்மீக அனுபவங்களையும் அது எதையும் விலக்காமல் கொள்கின்றது. அத்தகைய அனுபவமும் இருக்கின்றது. அது எல்லா விதமான ஞானத்தையும் அனுபவங்களையும் ஒருங்கிணைக்கின்றது. மேலும் மனம் தான் என்ன செய்கின்றது? மனிதனுடைய மனம் அதற்கு ஒரு குறை இருக்கின்றது. என்ன என்றால், அது வெவ்வேறு அனுபவங்களை அடைகின்றது. ஒரு உன்னதமான ஆன்மீக அனுபவம் போன்ற ஒரு அனுபவத்தை அது அடைந்தவுடன் அதிலேயே மனிதனுடைய மனம் முற்றிலுமாக மூழ்கி விடுகின்றது. அந்த அனுபவத்திலேயே அது மூழ்கி விடுகின்றது. மூழ்கிவிட்டவுடன் என்ன செய்கின்றது? அதனுடைய முந்தைய அனுபவங்கள், முந்தைய எண்ணங்கள், முந்தைய செயல்பாடுகள் எல்லாம் மெய்மைத்தன்மை அற்றவை என்கின்ற ஒரு எண்ணத்தை அது மேற்கொள்கின்றது. இது மனதினுடைய குறைபாடு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆன்மீக அனுபவங்கள் ஒருவருக்கு பல்வேறு ரூபங்களில் கிட்டும். எனக்கு கிட்டக்கூடிய அனுபவம் அது ஒன்றுதான் உண்மை, இறுதியானது என்று எவரும் கூற முடியாது என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்ததுக்கு செல்லலாம். படிக்கட்டுங்களாங்க சார்? எஸ் மேடம். But this is only an intermediate experience and not the end. The consciousness might be called to go further. The many-sided unity is the leading experience when the mind passes to the overmind knowledge and it reaches its greatest completeness when the soul stands on the border between the overmind and supermind. There is a possibility of harmony of all truths at the level of supermind. We have to pursue this to its ultimate consequence. Our conception of reality depends on our way of contact with existence in this limited consciousness. It may be very different from the way in which an original and ultimate consciousness sees it. It is necessary to distinguish between the essential reality and the phenomenal reality. The phenomenal reality is that which is depend on the essential reality. It is arising out of it. நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஒருவர் இதுதான் ஆன்மீகத்தில் இறுதியான அனுபவம் என்று எண்ணக்கூடாது. ஏனென்றால் எல்லா அனுபவங்களுக்கும் தாண்டி வேறொரு அனுபவம் இருக்கின்றது. அது ஒரு இடைப்பட்ட அனுபவமாக இருக்கலாம். இதை தாண்டி ஒருவருடைய உணர்வு நிலை உயரலாம். உயர்ந்து செல்லும் பொழுது என்ன உணரும்? அதாவது இந்த பரம்பொருள் குறித்த உண்மையை, ஞானத்தை அடைந்தவுடன் அதுதான் உண்மை என்றும், இந்த உலகம் குறித்த அனுபவங்கள் எல்லாம் உண்மைத்தன்மை அற்றவை என்பது ஒரு இடைப்பட்ட அனுபவம் தான். அதையும் தாண்டி செல்ல வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உணர்வு நிலையில் அதையும் தாண்டி, இந்த அனுபவத்தையும் தாண்டி ஒருவர் செல்ல முடியும் அப்படிங்கிறார். அவ்வாறு சென்றால் என்ன உணர முடியும் என்றால், வெவ்வேறு தரப்பினில் காணக்கூடிய அனைத்துமே எல்லாமே ஒரு ஒருமையான ஒரு தன்மையுடன் இணைந்திருப்பதை ஒருவர் காண முடியும். கீழே இருக்கும் முறையில் தான் நமக்கு எல்லாமே தனித்தனி அமைப்புகளாக காணப்படுகின்றன. உணர்வு நிலையில் உயர்ந்து செல்லும் பொழுது எதை உணர்கின்றோம் என்றால், எல்லாமே ஒன்றினுடைய வெளிப்பாடுகள் தான், எல்லாமே ஒன்றுதான் என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு, ஒரு உண்மையை அறிகின்றோம். த மெனி சைடட் யூனிட்டி தான் ஒரு மேலோங்கிய அனுபவமாக ஒருவருக்கு காணப்படுகின்றது. எப்பொழுது காணப்படுகின்றது என்றால்,
ஒருவர் தான் மனம் என்கின்ற நிலையிலிருந்து மனதினுடைய உயரத்தளத்திற்கு செல்லும் பொழுது, இந்த மேல் மனத்தளத்திற்கு சென்றாலே இத்தகைய அனுபவம் கிட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த மேல்மனத்தளத்தில் ஒரு கட்டம் இருக்கின்றது. அது அதிமனதிற்கும் மேல் மனதிற்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலைக்கு சென்றாலே ஒருவர் என்ன உணர முடியும் என்றால், அந்த மெனி சைடட் யூனிட்டி, எல்லாமே ஒருமையான ஒரு தன்மையுடன் இணைந்திருப்பதை ஒருவர் காண முடியும். அங்கு எல்லா உண்மைகளும் ஒத்திசைவோடு பொருத்தப்படுகின்றன. இதையும் தாண்டி சென்றால் நாம் அந்த அதிமானச நிலைக்கு செல்ல முடியும். இந்த அதிமானச நிலையில எதுவுமே அங்க கான்ஃபிளிக்டே கிடையாது. இதைத்தான் ஒருவர் இறுதியான ஒரு ஒரு விளைவாக ஒருவர் அடைய முடியும். அதை நோக்கித்தான் செல்ல வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இலக்கை நோக்கித்தான் ஒருவர் செல்ல வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த எதன் அடிப்படையில் நாம் அந்த மெய்யான அந்த விஷயத்துடன், பரம்பொருள் கொடுத்த விஷயங்களுடன் நாம் தொடர்பு கொள்கின்றோமோ, நம்முடைய உணர்வு நிலை ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில்தான் செயல்படுகின்றது. ஒவ்வொருவரும் அவரவருக்கென்றே உரிய வழியில்தான் அந்த பரம்பொருள் குறித்த விஷயங்களுடன் தொடர்பு கொள்கின்றார்கள். தொடர்பு கொண்டு அவரவர் காணக்கூடிய உண்மைகளை அவரவர் தரப்பில் கூறுகின்றார்கள். ஆனால் ஒருவர் எந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டும் என்றால், அவ்வாறு கண்டறியக்கூடிய உண்மைகள் இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு உயர் உணர்வு நிலை. அது பார்க்கக்கூடிய அந்த கோணத்திலிருந்து மாறுபட்டு இருக்கலாம் என்பதை ஒருவர் அந்த உண்மையை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. அடுத்தது, இந்த உண்மை என்று எடுத்துக்கொண்டாலே ஒவ்வொன்றிற்கும் பின்னால 2 அம்சங்கள் இருக்கின்றன. மேலோங்கி காணக்கூடிய அந்த உண்மை, அந்த மேலோங்கிய நிலையில் காணக்கூடிய உண்மை, வெளிப்பட்ட நிலையில் காணக்கூடிய உண்மை, அதுதான் பினாமினல் ரியாலிட்டி. அவ்வாறுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் வெளிப்பட்டு இருக்கின்றன. அதன் மூலமாக நாம் உண்மையை கண்டறிகின்றோம். நாம் காண்பது எல்லாமே பினாமினல் ரியாலிட்டி, எல்லாமே மேற்புறத்தில் காணப்படுவது. அவ்வாறு காணப்படும் மேற்புறத்தில் காணப்படும் ஒவ்வொன்றிற்கும் உள்ள சாராம்சமாக வேறொரு மெய்மை இருக்கின்றது. அதுதான் எசென்ஷியல் ரியாலிட்டி என்பது. இந்த 2 விஷயங்களை ஒருவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேற்புறத்தில் இந்த உலகத்தில் காணுவது எல்லாமே பினாமினல் ரியாலிட்டி, வெளிப்பட்டு இருக்கும் மெய்மைகள். அவ்வாறு காணக்கூடிய ஒவ்வொன்றினுள்ளும் there is an essential reality, சாரமாக இருக்கக்கூடிய ஒரு மெய்மை ஒவ்வொன்றினுள்ளும் இருக்கின்றது. மேற்புறத்தில் காணக்கூடிய உண்மை அந்த சாரமாக அதனுள் இருக்கக்கூடிய மெய்மையை சார்ந்து இருக்கின்றது, அதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. ஆகையினால் என்ன உண்மையை கண்டறிய வேண்டும் என்றால், இந்த மேற்புறத்தில் காணக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே பொய்யான விஷயங்கள் என்று நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. இந்த பினாமினல் ரியாலிட்டியை இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பினாமினல் ரியாலிட்டி தான். அவைகள் எல்லாம் மாயை கிடையாது. அவைகளுக்குள்ளே என்ன இருக்கின்றது என்றால் ஒரு எசென்ஷியல் ரியாலிட்டி இருக்கின்றது. அதுதான் பொதுவாக இருக்கின்றது. அதுதான் அனைத்திற்கும் சாரமாக, பொதுவான சாரமாக இருக்கின்றது. ஆகையினால் இவை 2மே ஒன்றுதான், எசென்ஷியல் ரியாலிட்டி, பினாமினல் ரியாலிட்டி என்பது. அந்த மெய்மை அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. அதே மெய்மைதான் வெவ்வேறு ரூபங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது.
அவ்வாறு வெளிப்படுத்தி கொண்டுள்ள அந்த அமைப்புகள் எல்லாம் மாயை அல்ல, உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கணுமா சார்? எஸ் சார். Our reason exceeds our senses and constructs its own standards or notions of the real and unreal. A physical scientist erects formulas and standards based on the objective and phenomenal reality and its processes. The psychologist goes beyond the physical domain and discovers the domain of mind, which is subjective in its character. But a farther probe brings up the truth of self and spirit in a greater order of the real. Here, there is a reversal of view both of subjective mind realities and objective physical realities. Our reason deals with the finite. It cuts the whole into segments and deals with the parts. It deals with a part as if it is the whole, excluding all other things. When the mind undergoes the spiritual experience, it uses its segmenting reason and the definitions applicable for its limited knowledge. It labels the spirit as real and its manifestations as unreal. But an original and ultimate consciousness embraces all the terms of existence in a single integral view. It to see the whole in its spiritual essential reality and the phenomenon as a manifestation of that reality. Thank you, sir. Thank you, sir. Thank you very much. நாம் காணுவது எல்லாமே ஃபினாமினல் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு சொல்லலாம், ஆனால் நம்முடைய அறிவு என்பது அந்த ஃபினாமினல் ரியாலிட்டியோடு நின்று விடுவது இல்லை. உதாரணத்துக்கு சொல்லலாம், எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பூமியை சுற்றிதான் இந்த சூரியன் வருகின்றது என்பது மேற்புறத்தில் காணுவதற்கு நமக்கு காணுவது அது அவ்வாறு தான் தெரிகின்றது. நம்முடைய புலன்களுக்கு அவ்வாறு தான் தெரிகின்றது. ஆனால் உண்மை என்ன என்றால், உண்மை அதனுடைய முற்றிலும் மாறுபட்ட உண்மை. இந்த மாறுபட்ட உண்மை, பூமிதான் இந்த சூரியனை சுற்றுகின்றது என்ற உண்மை நமக்கு விஞ்ஞான பூர்வமாக அறிகின்றோம், புலன்களின் மூலமாக அறிவது இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய ரீசன் நம்மளுடைய புலன்களை கடந்து செயல்படுகின்றது. செயல்பட்டு அது தனக்கென்றே உரிய விதிகளை அது அமைத்துக் கொள்கின்றது. வெறும் புலன்களின் அடிப்படையில் மாத்திரமே அது விஷயங்களை முடிவு செய்வதில்லை. அதன் அடிப்படையிலே எது உண்மை எது உண்மையற்றவை என்பதை நம்முடைய இந்த ரீசன் என்பது தீர்மானிக்கின்றது. உதாரணத்திற்கு, இந்த ஒரு பிசிக்கல் சயின்டிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் எல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். மேட்டர்னா இப்படி இருக்கணும், ஒரு கெமிக்கல்னா அதோடைய மாலிகூல்ஸ் எப்படி இருக்கணும், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சயின்டிஃபிக்காக தான் பார்ப்பார் அவர். அதை தாண்டி அவர் பார்க்க மாட்டார். அதுக்கு தாண்டி விஷயங்களான எல்லாமே அப்ஜெக்டிவ் தான் அவரை பொறுத்த வரைக்கும். சப்ஜெக்டிவ் விஷயங்களை அவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. பியோர்லி அப்ஜெக்டிவ். என்னால் ஐம்புலன்களினால் அறிய முடியுமா, அவ்வளோதான். பியோர்லி மெட்டீரியல் பேசிஸ். இது ஒரு லெவல். அதற்கு அடுத்த லெவலில் பார்த்தோம் அப்படின்னா, உளவியல் நிபுணர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த நிலையை தாண்டி மனம் சார்ந்த உண்மைகளை கண்டறிகிறார்கள். சப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ் எல்லாமே அவர்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை என்று நம்புவார்கள். அது தரத்தில் உயர்ந்தது என்று கூறுவார்கள். இதற்கு மேலே போனோம்னா, அங்கு காணப்படுவது எல்லாமே ஆன்மீக ரீதியான உண்மைகளை காண்கின்றோம். இதையும் தாண்டிய நிலையில் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸாக காண்கின்றோம். அந்த நிலைக்கு செல்லும் பொழுது நம்முடைய முந்தைய அனுபவங்கள் எல்லாமே மாறுபட்டு காணப்படுகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே உண்மைதான்,
அந்தந்த வெவ்வேறு தளத்திற்கு செல்லும் பொழுது அவைகள் மாறுபடுகின்றன. மெய்மை என்பது ஒன்றுதான். அது மெய்மை என்பது வெவ்வேறு படிநிலைகளில் காணப்படுகின்றது, டிஃபரண்ட் ஆர்டர்ஸ்ல காணப்படுகின்றது. அதுதான் உண்மை. கீழே இருப்பது பொய்மை என்றும் மேலே இருப்பது ஒன்றுதான் மெய்மை என்றும் கூற முடியாது. நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போகும் பொழுது வெவ்வேறு உண்மைகளை காண்கின்றோம். அந்த ஆர்டர்ல என்ன இருக்குதோ அதை காண்கின்றோம். அதுதான் உண்மையை ஒழிய கீழ்நிலையில் இருப்பது எல்லாமே பொய்யான விஷயங்கள் என்று நம்மால கூற முடியாது. அடுத்தது என்னவென்றால், நம்முடைய அறிவு என்பது எல்லைக்குட்பட்ட தனித்திருக்கும் விஷயங்கள். அதைத்தான் அதனுடன் தான் அது சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. எப்பொழுதுமே நான் இப்ப பேசுகிறேன் அப்படின்னா, இந்த சமயத்துல என் கண் முன்னால என்ன தோன்றுகின்றதோ, எந்த கருத்து காணப்படுகின்றதோ அந்த கருத்து குறித்தான் பேசுகின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒவ்வொரு மனிதனும் அந்த சமயத்தில் ஒரு பகுதியைத்தான் கையாளுகின்றான். மனிதனுடைய அறிவு அவ்வாறு தான் வேலை செய்கின்றது. அது ஒரு சமயத்தில் ஒரு பகுதியை மாத்திரம் கையில் எடுத்துக்கொண்டு அதில் அதனுடன் தான் அது சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. எப்படி சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்றால், அந்த சமயத்துல எனக்கு இதுதான் முழுமையான விஷயம், ஃபுல் அட்டென்ஷனும் அதுல இருக்குங்கன்னா அதில் என்னுடைய கவனம் முழுவதும் அதில் ஈடுபடுகின்றது. அதுதான் முழுமையான விஷயம் என்று நான் ஒரு பகுதியான விஷயத்தில் நான் என்னை சம்பந்தப்படுத்திக் கொள்கின்றேன். அதே போல மனம் ஒரு ஆன்மீக அனுபவத்தை அடைகின்றது. அந்த ஆன்மீக அனுபவத்தை அடையும் பொழுது என்ன செய்கின்றது? அது தன்னுடைய ஒரு பகுதியில் அடையக்கூடிய ஆன்மீக அனுபவத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு என்ன செய்கின்றது? அது ஒன்றுதான் உண்மை என்று நம்புகின்றது. அதனுடைய மற்ற பாகங்களில் அடையக்கூடிய அனுபவங்களை அது ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை மெய்மையான விஷயங்கள் என்றும், அதனுடைய வெளிப்பாடுகளை மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அதை பொய்மையான விஷயங்கள் என்றும் மனித மனம் வகைப்படுத்துகின்றது, முத்திரை குத்துகின்றது. ஆனால் மனிதனுடைய மனதை கடந்த ஒரு உயர்வான உணர்வு நிலை இருக்கின்றது. அந்த உணர்வு நிலையை எவ்வாறு பார்க்கின்றது என்றால், அது அனைத்தையுமே ஒரு சேர காண்கின்றது. அது எதையுமே ஒரே பார்வையில் ஒரு சேர காண்கின்றது, எதையும் விட்டு வைப்பதில்லை. முழுமையான ஒரு பார்வையுடன் அனைத்தையும் காண்கின்றது. அனைத்தினுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக தன்மையை அது காண்கின்றது. ஒவ்வொன்றையுமே அது எவ்வாறு காண்கின்றது என்றால், அதனுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய அந்த மெய்மையையும் மேற்புறத்தில் காணப்படுபவைகளை அதனுடைய வெளிப்பாடாகவும் தான் அது காண்கின்றது. இது எப்படி காண்கின்றது என்றால், ஒரு உயர் உணர்வு நிலை அவ்வாறு தான் காண்கின்றது. அது பிரித்து பார்ப்பதில்லை. பினாமினல் ரியாலிட்டி வேறு, எசென்ஷியல் ரியாலிட்டி வேறு என்று பிரித்து பார்ப்பதில்லை. மனித மனம்தான் அவ்வாறு செய்கின்றது. செய்து இது பொய் என்றும் அது மெய் என்றும் வகைப்படுத்துகின்றது. இது மனதனுடைய குறைபாடு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். சார் படிக்கட்டுங்களா? படிங்க மேடம். What our mind sees as contraries, the infinite consciousness sees as complementaries. Essence and phenomenon, that is manifestation of the essence, are complementary to each other. In a Unitarian comprehensive view, there is nothing contradictory in a formless essence of being that carries a multitude of forms. The status of the infinite supporting a kinesis that is involved in movement of the infinite. An infinite oneness expressing itself in a multiplicity of beings and aspects. The consciousness must pass beyond this finite reason and move to a larger reason and spiritual sense, which is in touch with the
consciousness of the infinite and responsive to the logic of the infinite. The Absolute manifests itself in form, but the form cannot limit it. It manifests in multiplicity, but multiplicity cannot divide it. The impression of limitation belongs only to the mind and sense. They see the finite as if it were an independent entity separating itself from the infinite. It is this impression that is illusory. Neither the infinite nor the finite is an illusion. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மனம் எல்லாத்தையுமே என்ன செய்கின்றது, எதிரெதிரான நிலைகளில் வைத்து பார்க்கின்றது. அது மனதினுடைய குறைபாடு. மைண்ட் எப்பொழுதுமே மைண்ட் டிவைட்ஸ் அண்ட் அப்போசஸ். ஸோ முரண்பாடுகளைத்தான் அது பார்க்கின்றது. ஆனால் மனதை தாண்டி அந்த பேருணர்வு நிலை அனைத்தையுமே ஒன்றோடு ஒன்று இணைபிரியாத அமைப்புகளாகத்தான் பார்க்கின்றது. காம்ப்ளிமெண்ட்ரிஸா பார்க்கின்றது. மனம் கான்ட்ரரிஸா பார்க்கின்றது. இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் காம்ப்ளிமெண்ட்ரிஸாக பார்க்கின்றது. ஒன்றின் வெளிப்பாடு காணப்படுகின்றது, அதுதான் பினாமினன். அந்த வெளிப்பாட்டிற்கு உள்ளேயே எது இருக்கின்றது? அதனுடைய சாராம்சம் இருக்கின்றது, எசன்ஸ் இருக்கின்றது. இவை இரண்டும் எதிரெதிரான அம்சங்களாக மனம் பார்க்கின்றது. ஆனால் இவை இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக இருப்பவை, காம்ப்ளிமெண்ட்ரி. மனதை தாண்டிய ஒரு உணர்வு நிலையில எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்றால், அனைத்தும் ஒரு முழுமையான, அனைத்தையும் தழுவிய நிலையில் ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கப்படுகின்றன. அங்கு எதுவுமே முரண்பட்டு காணப்படுவது இல்லை. எண்ணற்ற வடிவங்கள், தோற்றங்கள் எல்லாம் எதற்குள் இருக்கின்றன என்றால், அனைத்திற்கும் சாரமாக இருக்கக்கூடிய ஒன்றினுள் இருக்கின்றன. சோ அனைத்திற்கும் சாரமாக இருக்கக்கூடிய ஒன்றும் அதனுடைய வெளிப்பாடுகளும் எதிரெதிரான நிலைகளில் காணப்படுவது இல்லை அங்கு. அதே போல ஒரு நிலையாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எதிரெதிராக காணப்படுவது இல்லை. அதே போல அந்த எல்லையற்ற தன்மையில் காணக்கூடிய அந்த அனந்தமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒருமையான நிலை, இன்ஃபினிட் ஒன்னஸ், அது என்ன செய்கின்றது? தன்னை பல்வேறு ரூபங்களில், பல்வேறு அமைப்புகளில், பல்வேறு அம்சங்களின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இவை இரண்டும் எதிரெதிரான நிலைகளாக காணப்படுவது இல்லை. ஆகையினால் இந்த நிலையை, இந்த உண்மையை ஒருவர் உணர வேண்டும் என்றால், உணர்வு நிலை நம்முடைய வெறும் குறுகிய எல்லைக்குட்பட்ட, அறிவு சார்ந்த எல்லைக்குட்பட்ட நிலையிலிருந்து ஒரு பெரிய ஒரு உண்மையை தழுவிய ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த உணர்வு நிலை எதனுடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றது என்றால், அத்தகைய உணர்வு நிலை இந்த பரம்பொருளினுடைய உணர்வு நிலையுடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றது. அது அந்த பரம்பொருள் குறித்த விஷயங்கள், அதற்குத்தான் அது அங்கு இணக்கமாக இருக்கின்றது. எவையெல்லாம் அந்த பரம்பொருள் குறித்த அம்சங்களாக இருக்கின்றனவோ அவைகளுக்கு அந்த உணர்வு நிலை இணங்கி செயல்படுகின்றது. இட் இஸ் ரெஸ்பான்சிவ் டு த லாஜிக் ஆஃப் த இன்ஃபினிட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய அறிவு எப்படி செயல்படுகின்றது? லாஜிக் ஆஃப் த ஃபைனைட். நமக்கு அப்படிதான் செயல்பட முடியும். ஆனால் பரம்பொருளினுடைய செயல்பாடு லாஜிக் ஆஃப் த இன்ஃபினிட். அடுத்தது, அந்த எல்லையற்ற பரம்பொருள் பல்வேறு வடிவங்களின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டாலும் எந்த ஒரு வடிவமும் அதை கட்டுப்படுத்த முடியாது. இந்த கருத்து மீண்டும் மீண்டும் நம் லைஃப் டிவைன்ல பார்க்கிறோம். ஏகமாக இருப்பது
பன்மையான விஷயங்களினால் வெளிப்பட்டாலும் அந்த பன்முகத் தோற்றங்கள் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய எல்லை கடந்த அமைப்பை பகுத்து ஒரு குறுகிய எல்லைக்குள் உட்படுத்த முடியாது. இந்த வரையறைக்கு உட்படுதல் என்பது மனம் சார்ந்த ஒரு அம்சம், புலன்கள் சார்ந்த அம்சம். இது பரம்பொருள் குறித்த அந்த உணர்வு நிலைக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாதது. மனம் சார்ந்த ஒரு வரையறைக்குட்படும் அந்த எண்ணம் என்ன செய்கின்றது என்றால், இங்கு உலகத்தில் காணக்கூடிய தனிப்பட்ட அமைப்புகள் எல்லாமே தனியாக இருக்கின்றன. அந்த எல்லை கடந்த அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளிலிருந்து பிரிந்து தனியாக இருக்கின்றன என்றுதான் மனம் பார்க்கின்றது. இந்த எண்ணம் இதுதான் ஒரு மாயையை ஒழிய பிரபஞ்சம் என்பது மாயை இல்லை என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். இந்த எண்ணம் பார்க்கின்றோமே, இங்கு காணப்படக்கூடிய அந்த பினாமினல் ரியாலிட்டிஸ், தனிப்பட்டிருக்கும் அம்சங்கள், இவையெல்லாம் அந்த பரம்பொருள், அனந்தமாக இருக்கக்கூடிய பரம்பொருளிலிருந்து மாறுபட்டவை, பிரிந்திருப்பவை என்று எண்ணுகின்றோமே, இந்த எண்ணம்தான் மாயை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு காணப்படும் இந்த உலகம் மாயை இல்லை, இவையெல்லாம் தனிப்பட்ட அம்சங்களாக இருக்கின்றன என்கின்ற நாம் எண்ணுகின்றோமே, அந்த எண்ணம் தான் மாயையான எண்ணம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். neither the infinite nor the finite, it is an illusion அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். The absolute can be approached by negation of existence, as if the absolute itself were a supreme non-existence or a mysterious infinite shunya. It can be approached through an absolute affirmation of all the fundamentals of our own existence, absolutes of light, knowledge, love, beauty, force, peace. It can be approached through inexpressible states of Satchit Ananda. We can plunge into such an ineffable state as if into a luminous abyss of existence. We can reach a superconscious state which may be described as the gate of the absolute. The individual can make the approach through an ascension of his consciousness. In this state, oneness and multiplicity are in perfect harmony and unison. It is a supreme status of manifestation where all are in each and each in all and all in the one without any determining division. Here, the dynamic identity and mutuality have become complete. On the path of affirmation, this status of the manifestation is nearest to the absolute. Sri Aurobindo refers here to the supramental status. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த பரம்பொருளை வெவ்வேறு விதமாக அணுகலாம். நாம் பார்த்தோம், அதாவது வெவ்வேறு இந்த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல இந்த அனுபவம் ஒருவருக்கு கிட்டுகின்றது. வெவ்வேறு விதமாக அணுகலாம். அது பரம்பொருள் ஒன்றுதான், ஒப்புயர்வற்றது, மற்றது அனைத்துமே உண்மையல்லை என்கின்ற அனைத்தையும் விளக்குவதன் மூலமாகவும் அணுகலாம். அல்லது இந்த வாழ்வினுடைய அடிப்படை அம்சங்களான ஒளி, ஞானம், அன்பு, அழகு, சக்தி, அமைதி, இவைகளினுடைய ஒவ்வொன்றினுடைய ஒரு அறுதியான அம்சத்தின் மூலமாகவும், அதாவது அப்சல்யூட்ஸ் ஆஃப் லைட், அப்சல்யூட்ஸ் ஆஃப் நாலேஜ், அப்சல்யூட் ஆஃப் லவ், அப்சல்யூட் ஆஃப் பியூட்டி, இந்த அம்சங்களினுடைய ஒவ்வொன்றினுடைய அறுதியான அம்சத்தின் மூலமாக இந்த பரம்பொருளை அடையலாம். அல்லது சச்சிதானந்தா ஸ்டேட்ல எப்படி இருக்கு? எல்லாமே எதையும் வெளிப்படுத்த முடியாது, இன்னெஃபபிள், வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அந்த நிலையின் மூலமாகவும் அந்த பரம்பொருளை அடையலாம். அல்லது நாம் நம்மை அந்த ஒரு ஒப்புயர்வற்ற உணர்வு நிலைக்குள் நம்மையே அமிழ்த்தி கொள்ளலாம். We can plunge into such an ineffable state. அந்த நிலையில ஒரு சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்ல அந்த பரம்பொருளினுடைய
வாயிலுக்கே சென்று விடுவது போல் கிட்டும் அந்த அனுபவத்தை ஒருவர் அடையலாம். அது மாத்திரமல்ல, வேறொரு வழியிலும் அடையலாம் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து வெவ்வேறு வழியில அடைகின்றோம். இதையும் தாண்டி ஒரு உயர்வான வழியின் மூலமாகவும் நாம் அடையலாம். அது என்னவென்றால் நம்முடைய உணர்வு நிலையினுடைய ஒரு ஏற்றம், அசென்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதன் மூலமாக அடையலாம். இப்போ இதுலலாம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து அது அந்த வழியை மாத்திரம்தான் கையில் எடுத்துக்கொள்கின்றது. மற்ற வழிகள் அங்கு கவனத்தில் கொண்டு வரப்படுவதில்லை. பகவான் இங்க வேறொரு வழியை கோருகின்றார். என்னவென்றால், இட் இஸ் அன் அசென்ஷன் ஆஃப் ஹிஸ் கான்சியஸ்னஸ். உணர்வு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு ஏற்றத்தின் மூலமாக ஒருவர் பரம்பொருளை அடையலாம். அங்கு என்ன காணப்படுகின்றது? அந்த அனுபவத்தில் வந்து அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்னஸ், அதுவும் பன்மையாக காணக்கூடிய அந்த அமைப்பும், மல்டிப்ளிசிட்டி, ஒன்னஸ் அண்ட் மல்டிப்ளிசிட்டி, இவை இரண்டும் தே ஆர் இன் பெர்ஃபெக்ட் ஹார்மனி அண்ட் யூனிசன் அப்படிங்கிறார். ஒத்திசைவுடன் ஒரு ஒருமையான நிலையில் காணப்படுகின்றன அந்த அனுபவத்துல. அங்க எல்லாமே வந்து ஒரு உயர்வான வெளிப்பாட்டில் இருக்கின்றது. அந்த வெளிப்பாட்டில் எவ்வாறு காணப்படுகின்றன என்றால், அனைத்தும் ஒவ்வொன்றினுள்ளும் இருக்கின்றன. அதே போல ஒவ்வொன்றும் அனைத்தினுள்ளும் இருக்கின்றன. அதே போல அனைத்தும் ஒன்றினுள் இருக்கின்றது. all are in each in all and all in the one. இங்கு ஒன்றுக்கும் மற்றொருக்கும் இடையில வந்து ஒரு பிரிவு காணப்படுவது இல்லை. எல்லாமே வந்து ஒன்றுடன் ஒன்று இணங்கி செயல்பட்டு ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படுகின்றன. ஒரு முழுமையான அந்த இணைப்பாக அங்கு அனைத்தும் காணப்படுகின்றன. இது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். இது விளக்கம் அனுபவம் கிடையாது. இது பாத் ஆஃப் ரிஜெக்ஷன் கிடையாது. இது பாத் ஆஃப் அஃபர்மேஷன். அந்த வழியில இந்த அனுபவம் தான் அந்த பரம்பொருளுக்கு மிகவும் நெருங்கிய அனுபவமாக காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அனுபவம் தான், அதாவது உணர்வு நிலையில் காணப்படும் ஏற்றத்தின் மூலமாக அந்த பரம்பொருளை அடைதல். இது பகவான் இங்க குறிப்பிடுவது அந்த சூப்பராமெண்டல் கான்சியஸ்னஸ். ஏனென்றால் இந்த நிலையில வந்து எல்லாமே அங்க அனைத்து அங்க வந்து எதுவுமே விட்டு போவது இல்லை. எல்லாமே வந்து அனைத்தும் அங்கு உள்ள அடக்கம், அங்கு அனைத்துமே அங்கு உள்ள அடங்கி காணப்படுகின்றது. எதுவுமே இங்கு விளக்கப்படுவது இல்லை. அடுத்தது போகலாம். எஸ் மேடம், எஸ் மேடம், படிங்க, யார் வேணாலும் படிங்க. Sometimes a distinction is made between being, unmanifest state, and existence, manifest state. Being is considered real and existence is considered unreal. This distinction can be valid only if there is a cut and separation between the uncreated eternal and created existences. There is the unmanifest, that is, state of being unmanifested, and there is the manifestation. Manifestation of the real must itself be real. The only reconciling explanation is that timeless eternity and time eternity are two aspects of the eternal and absolute. Both are real, but in a different order of reality. What is unmanifest in the timeless manifests itself in time. Each thing that exists in the universe is real. Each is in its own degree of manifestation. Such is the way it is seen by the consciousness of the infinite. Thank you, sir. தேங்க்யூ மேடம். நம்ம வந்து சில சமயம் பிரிக்கிறோம். இந்த பரம்பரையினுடைய வெளிப்படாத நிலை பீயிங், வெளிப்பட்டிருக்கும் நிலை எக்ஸிஸ்டன்ஸ். இதை நம்ம வந்து இதை நம்ம என்ன செய்கின்றோம்? பிரிக்கின்றோம், டிவைட் பண்றோம். உண்மையிலேயே அங்க டிவிஷனே கிடையாது. அந்த வெளிப்படாத நிலைதான் உண்மை என்றும், வெளிப்பட்டிருக்கும் நிலை மெய்மை அற்ற நிலை என்றும் நாம்
ஒரு எதிரான நிலைகளாக நாம் காண்கின்றோம். அது அவ்வாறு இல்லை. இது எப்போ சாத்தியம் என்றால், அந்த பரம்பொருள் தான் இரண்டுமே இரண்டு நிலையிலும் இருக்கின்றது. உருவாக்கப்படாத நிலையில் இருக்கக்கூடிய நிலை, உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்புகளாக காணப்படும் நிலையில், இவை இரண்டு நிலையிலும் அந்த பரம்பொருள் தான் இருக்கின்றது. சாஸ்வதமான அமைப்பு தான் இருக்கின்றது. அதை நாம் என்ன செய்கின்றோம்? நாம் துண்டாக்குகின்றோம். அதனால்தான் இவ்வாறு காண்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதில் அந்த வெளிப்பாடு என்பது வெளிப்படாத அந்த உண்மையான அம்சத்தில் இருந்துதான் ஏற்படுகின்றது. ஆகையால் வெளிப்பட்டு இருப்பது இந்த உலகத்தில் காணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வெளிப்பாடுகள் தான். அவைகள் அனைத்தும் உண்மைதான், பொய்மையான விஷயங்கள் கிடையாது. காலத்திற்கு உட்பட்டு இருக்கும் இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள், காலத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கும் அந்த சாஸ்வதமான நிலை, இவை இரண்டுமே அந்த பரம்பொருளினுடைய இரண்டு அம்சங்கள் தான். டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி இட்டர்னல் அண்ட் அப்சல்யூட். இவை இரண்டுமே மெய்யான விஷயங்கள் தான். மெய்யான அமைப்பில் காணப்படும் வெவ்வேறு படிநிலைகள் தான். எவையெல்லாம் காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் வெளிப்படாமல் இருக்கின்றதோ அவைகள்தான் காலத்திற்கு உட்பட்டு தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. ஆகையினால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு அமைப்பும் மெய்யான அமைப்பு தான் என்று பகவான் உறுதி செய்கின்றார். ஒவ்வொன்றும் வெளிப்பாட்டில் பல்வேறு படிநிலைகளில் காணப்படுகின்றன. அதுதான் உண்மை. வெளிப்பாட்டில் ஒவ்வொன்றும் பல்வேறு படிநிலைகளில் காணப்படுகின்றன. each is in its own degree of manifestation. இந்த உண்மையை ஒருவர் எப்பொழுது உணர முடியும் என்றால், மனம் என்கின்ற உணர்வு நிலையை தாண்டி அந்த உயர்வான உணர்வு நிலையை எட்டும் பொழுதுதான் இந்த உண்மையை ஒருவர் உணர்ந்து கொள்ள முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். சார், நான் படிக்கவா? எஸ் மேடம். The superconscient is consciousness taken up into an absolute being. All consciousness of being, all knowledge, self-vision, force of being seem to emerge from the superconscient state. This emergence may appear to be the order of lesser reality. Both the superconscience and the consciousness are one and the same reality. There is a status of the Supreme in which no distinction can be made between being and consciousness, Sat and Chit, because the force of being and the force of consciousness are one there and cannot be separated. If all is Brahman, the unreal must be not a fact of being. It must be an act or a formation of consciousness. It is our consciousness which is responsible for the perception of unreality. It is in the power of the mind to conceive things that are not real. It is in the power of the mind to create things that are not real or only real. All consciousness is force and therefore potentially creative. Therefore, our ignorance has the result of wrong creation, wrong manifestation, wrong action, or misconceived and misdirected energy of being. Thank you, sir. Thank you, madam. Thank you. பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த கான்சியஸ்னஸ்ல பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. கீழே வந்து இன்கான்சியன்ஸ் இருக்கு, ஹையஸ்ட் லெவல்ல சூப்பர் கான்சியஸ் இருக்கு, சூப்பர் கான்சியஸ்னஸ் இருக்குது. எல்லா லெவல்லையுமே கான்சியஸ்னஸ் இருக்கு, அதுதான் உண்மை. அந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்லேருந்து தான் அனைத்தும் வெளிப்படுகின்றன. ஆனால் கான்சியஸ்னஸ் என்பது எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது. அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் ஸ்டேட் என்ன பண்ணது, என்ன இருக்கிறது, அது வந்து ஒரு உயர்வான நிலையில் இருக்கின்றதுனால அனைத்தும் அதிலிருந்து வெளிப்படுகின்றன என்பதுதான் உண்மை. ஆல் நாலேஜ், செல்ஃபிஷன், ஃபோர்ஸ் ஆஃப் பீயிங் எல்லாமே அதிலிருந்து வெளிவருகின்றது. சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் இருந்து வெளிவருகின்றது. அது வந்து ஒரு எமர்ஜென்ஸ்.
இந்த வெளிப்படுதல் என்பது எப்படி நம்ம வந்து அன்மேனிஃபெஸ்ட் உயர்வாகவும் மேனிஃபெஸ்டடை வந்து நம்ம வந்து ஒரு லோவர் ஆர்டராகவோ இல்லது பொய்யான விஷயங்களாக பார்க்கின்றனமோ, அதே போலதான் இங்க இந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்ல தான் எல்லாமே இருக்கின்றது, அனைத்தினுள்ளும் இருக்கின்றது, அதிலிருந்து தான் எல்லாமே வெளிவருகின்றது. இதுல நம்ம என்ன நம்ம தவறாக பார்க்கின்றோம் இதை என்றால், எதையெல்லாம் வெளிப்படுதோ அதை வந்து நம்ம வந்து ஒரு பொய்மையான விஷயங்களாவோ அல்லது அந்த ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய லெசர் ரியாலிட்டி என்றோ எண்ணுகின்றோம். ஆனால் அது உண்மை கிடையாது. எல்லாமே கான்சியஸ்னஸ் தான். சூப்பர் கான்சியஸ்னஸும் சரி, சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸும் தே ஆர் ஒன் அண்ட் சேம் ரியாலிட்டி. அதே போல சச்சிதானந்த ஸ்டேட்ல போனோம்னா டிஸ்டிங்ஷனே பார்க்க முடியாது. சச்சித் எல்லாம் ஒரே நிலையில் இருக்கக்கூடியது. அங்க வந்து இந்த பீயிங் அண்ட் கான்சியஸ்னஸ் எல்லாமே ஒன்றாக பிரிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. அதற்காக சச்சிதானந்த ஸ்டேட் தான் உண்மை, கீழே இருக்கக்கூடிய நிலையெல்லாம் பொய் என்று கூற முடியாதே. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார், எல்லா நிலைகளிலுமே அந்த வெளிப்பாடு காணப்படுகின்றது. எது வெளிப்படுகின்றதோ அது எதிலிருந்து வெளிப்படுகின்றதோ அதனிலிருந்து மாறுபட்டதோ தரத்தில் குறைந்ததோ மெய்மையற்றதோ கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே வந்து பிரம்மன் என்று கூறுகின்றோம். அப்படி என்றால் இந்த பிரம்மன் இஸ் ரியல் என்று கூறுகின்றோம், பிரம்மன் ஒன்றுதான் மெய்மை என்று கூறுகின்றோம். அப்படி என்றால் இங்கு மெய்மையற்ற விஷயங்களே இருக்க முடியாது. ஏன் மெய்மையற்ற விஷயங்களாக காணப்படுகின்றது என்றால், எது மெய்மையற்ற விஷயங்களை உருவாக்குகின்றது என்றால் நம்முடைய உணர்வு நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த சாப்டர்னுடைய அந்த சாப்டர்ல வெவ்வேறு கருத்துக்களை பார்த்தோம். சொல்யூஷன் புதிராக இருந்தது. உலகம் என்பது மாயை, இந்த மாயை எங்கிருந்து வந்தது, மாயைக்கும் பிரம்மனுக்கும் என்ன தொடர்பு, இந்த கேள்விக்கான விடைகள் எல்லாம் புதிராக இருந்தது. இந்த புதிருக்கெல்லாம் விடை என்ன பகவான் கூறுகின்றார், உலகம் என்பது மாயை கிடையாது. மாயையாக எது பார்க்கின்றது என்றால், மாயை என்கின்ற ஒரு அமைப்பை எது உருவாக்குகின்றது என்றால் உங்களுடைய மனம் சார்ந்த உணர்வு நிலை. இட் இஸ் a creation of your own consciousness. It is a creation of your own ignorance அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து மாயை கிடையாது, உங்ககிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறாரு. The problem is in your mind which creates things which appear to be unreal அப்படிங்கிறார். ஸோ சொல்யூஷன் வந்து இப்போ பகவான் எங்க ரொம்ப அது வந்து எது இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம வெவ்வேறு கருத்துக்களை பார்த்தோம். சொல்யூஷன் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம மனதிற்குள்ளே இருக்கின்றது. என்ன செய்கின்றது மனம், என்ன செய்கின்றது மனம்தான், மனதை சார்ந்த நம்முடைய உணர்வு நிலை அதுதான் which is responsible for the perception of unreality அப்படிங்கிற இதுதான் இந்த சாப்டர்னுடைய மைய கருத்து. இதுதான் மாயை என்பது உண்மை கிடையாது. மாயை என்கின்ற அந்த அன்ரியாலிட்டி எது உருவாக்குகின்றது என்றால் உங்களுடைய கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற உங்களுடைய மனதுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்தி எதனுடைய சக்தியாக இருக்கின்றது, அறியாமைக்குட்பட்ட சக்தியாக இருக்கின்றது. அது நம்மளுடைய உணர்வு நிலையாக இருந்தாலும் அது அறியாமைக்குட்பட்ட சக்தியாக இருக்கின்றது. அந்த அறியாமைக்குட்பட்ட சக்தி என்ன செய்கின்றது, தவறான விஷயங்களை உருவாக்குகின்றது, தவறான வெளிப்பாடுகளை அது உருவாக்குகின்றது, தவறான செயல்பாடுகளை உருவாக்குகின்றது, தவறாக புரிந்து கொள்கின்றது. இது எல்லாத்தையும் கல்பிரிட் என்ன அப்படின்னா அவர் இக்னோரண்ட் கான்சியஸ்னஸ். அதுதான் நம்ம கல்பிரிட், அதுதான். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து பகவான் அதை நெருக்கி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய இக்னோரண்ட் கான்சியஸ்னஸ். அதை சரி செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகம் என்பது மாயை இல்லை, அதற்கு பின்னால் வந்து ஒரு ரியாலிட்டி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். All world existence is manifestation, but our ignorance is the agent of a partial, limited, and ignorant manifestation.
This world has at its root an evolutionary principle. Our ignorance is a half knowledge evolving towards knowledge, another account, and another issue and spiritual result of our existence in material nature. Therefore, a greater manifestation here becomes possible. Our mind has a practical standard of reality. It considers something real based on a standard of fact, based on the fact of actuality. For something to be real, it has to actually exist physically. All that is fact of existence is the real to it, but it limits this factuality only to the phenomena of this worldly existence in the material universe. Thank you, sir. அடுத்த பேராகிராஃபும் படிச்சிருங்க. Sir. But our material existence is only a part manifestation. There are other possibilities not yet actualized or not actualized in this world. There may be other truths of being that are supraphysical, belonging to another domain of manifestation. They may not have been realized here, but still they are real. What is nowhere actual in any universe may be a truth of being, potential of being. We cannot call it unreal because it is not yet expressed in form of existence. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த உலக வாழ்வு என்பது என்ன? நமக்கு தெரியும், பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் அ வில்டு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி டிவைன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வில்டு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறார் பகவான். வில்டு மேனிஃபெஸ்டேஷன் என்ன அர்த்தம்? அந்த பரம்பொருள் தானே சங்கல்பித்து ஏற்படுத்தியுள்ள ஒரு வெளிப்பாடு தான் இந்த உலகம் என்பது உண்மை. அதுதான் உண்மை. அதுதான் பகவான் கூறுகின்றார். ஸோ வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி டிவைன். அத்தகைய ஒரு வெளிப்பாட்டில் நம்முடைய அறியாமை என்பது எப்படி செயல்படுகின்றது என்றால், இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்பது எப்பொழுதும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த உலகம் என்பது இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் என்று கூறுகின்றார். இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்பது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம், அது முடிஞ்சு போன விஷயம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். மேனிஃபெஸ்டேஷன் என்பது அது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த டிவைன் தன்னை இந்த பல்வேறு அமைப்புகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இந்த உலகத்தில் இருக்கின்றது. இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். முடிந்து போன விஷயம் கிடையாது. தற்பொழுது அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்ட நிலையில் ஒரு முழுமையை அடையாத நிலையில் காணப்படுகின்றது. அதுதான் உண்மை. பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்ட நிலையில், முழுமையை அடையாத நிலையில் அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த உணர்வு நிலை காணப்படுகின்றது. அத்தகைய ஒரு அமைப்பில் நம்முடைய அறியாமை என்பதும் எப்படி இருக்கின்றது? அதற்கு உட்பட்டு தான் இருக்கின்றது. அவர் இக்னோரன்ஸ் இஸ் எ ஏஜென்ட். அத்தகைய ஒரு அரைகுறையான வெளிப்பாட்டிற்கினுடைய சாதனமாக இயங்குவதுதான் நம்முடைய அறியாமை என்பதும். ஸோ நம்முடைய அறியாமை என்பது அதன் காரணமாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் பகவான் நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் இக்னரன்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. இண்டிவிஜுவல் இக்னோரன்ஸ் மாத்திரமல்ல, இது காஸ்மிக் லெவலில் இந்த இக்னோரன்ஸ் இருக்கின்றது. நம்முடைய அறியாமை என்பது இந்த ஒட்டுமொத்த அறியாமை என்பது பிரபஞ்சம் தழுவிய அறியாமையாக இருக்கின்றது. அதனால்தான் அந்த ஒட்டுமொத்த நிலையில நம்ம அந்த உணர்வு நிலையை மாற்றும் அந்த சுப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், அதிமானச உணர்வு நிலையை இங்க ஒரு செயல்படும் விதி, ஆப்ரேட்டிங் பிரின்சிபிள், அதுவாக இந்த பூமியில நிலை நிறுவினால்தான் இந்த ஒட்டுமொத்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் போகும். அதற்காகத்தான்
பகவானினுடைய யோகத்தினாலும் அன்னையினுடைய முயற்சியினாலும் அந்த ஒளி இங்கு இறங்கியது. அந்த உணர்வு நிலை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மெல்ல மெல்ல அது என்ன எதை நோக்கி செயல்படுகின்றது என்றால், இந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் அதிலிருந்து மனித குலத்தை விடுபடுவதற்காகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில நம்முடைய அறியாமை எப்படி இருக்கின்றன, அந்த அந்த ஒரு அரைகுறையான அமைப்பினுள் செயல்படும் ஒரு சாதனமாகத்தான் இருக்கின்றது. அரைகுறையான விஷயம், ஹாஃப் நாலேஜ் இவால்விங் டுவர்ட்ஸ் நாலேஜ், அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம். எதை நோக்கி செல்கின்றோம்? another account, another issue and spiritual result of our existence in material nature. வேறொரு விஷயம், உயர்வான விஷயத்தை நோக்கி, வேறொரு ஆன்மீக ரீதியான ஒரு விளைவை நோக்கி நாம் அனைவருமே சென்றிருக்கின்றோம். இப்ப நாம் எல்லாம் இருக்கிறதே இந்த சட ரீதியான அமைப்பில் இருந்தாலும் கூட வேறொரு உயர்வான விஷயத்தை நோக்கி நாம் அனைவருமே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் எது இங்கு சாத்தியக்கூறாக காண்கின்றோம் என்றால், தற்பொழுது இருக்கக்கூடிய வெளிப்பாட்டை விட ஒரு உயர்வான வெளிப்பாடு சாத்தியம், அந்த சாத்தியக்கூறு இருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் நம் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. இப்போ சாதாரண மனிதன் கிட்ட போய் இங்க ஒரு சூப்ராமெண்டல் பீயிங் வெளிப்பட போகின்றது, அத்தை உணர்வு நிலை செயல்பட போகின்றதுன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நாம் அனைவரும் பகவான் அன்னையினுடைய அந்த கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொண்டுள்ளோம். அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதால் இந்த உண்மை என்ன என்பது நமக்கு தெரிகின்றது. ஒரு சாதாரண மனிதனிடம் இந்த கருத்தை சொன்னால் அவனுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பிராக்டிக்கலா இன்னைக்கு நான் எதை காண்கின்றேனோ அதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும். எல்லாமே ஃபேக்சுவலா தான் ஏத்துக்கும். ஒன்றை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது நான் நேரடியாக அது பிசிக்கலா இருக்கணும், அப்பதான் நான் ஏற்றுக்கொள்வேன். எவையெல்லாம் எனக்கு தத்துருவமாக காணப்படுகின்றதோ அவை மாத்திரம்தான் உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்வேன். இதனால என்ன செய்யப்படுகின்றது என்றால், இந்த உலகம் சார்ந்த விஷயங்களினால் இந்த எண்ணம் கட்டுப்படுத்தப்படுகின்றது. எல்லாமே இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஃபைனைட் அமைப்பு, இதற்குள்ளேயே தான் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இதில் என்ன காணப்படுகின்றதோ அதை மாத்திரம்தான் நான் உண்மை என்று ஏற்றுக்கொள்வேன். இதை தாண்டிய விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எவையெல்லாம் இந்த உலகம் சாராத விஷயங்களாக இருக்கின்றதோ நான் எதையுமே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால்தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இத்தகைய ஒரு மனதனுடைய எண்ணம் இட் லிமிட்ஸ் திஸ் ஃபேக்சுவாலிட்டி. ஃபேக்சுவாலிட்டினா என்ன அர்த்தம்னா, எதை காண்கின்றேனோ அதைத்தான் உண்மை என்று ஏற்றுக்கொள்வேன். டு த ஃபினாமினா ஆஃப் திஸ் வேர்ல்ட்லி எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் மெட்டீரியல் யூனிவர்ஸ், இந்த உலகம் சார்ந்த அனுபவங்களுடன் அது கட்டுப்படுத்திக் கொள்கின்றது. ஆனால் என்ன உண்மை, இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது பார்ட் மேனிஃபெஸ்டேஷன் தான், அது முழுமையான மேனிஃபெஸ்டேஷன் இல்லை. பரம்பொருள் எல்லையற்றதுன்னு தெரியும். அந்த பரம்பொருளினுடைய முழுமையான வெளிப்பாடா இந்த உலகம் என்பது இல்லை. இட் இஸ் ஒன்லி a பார்ட் மேனிஃபெஸ்டேஷன். அதே சமயம் பொய்யான மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள், நிறைவேறாத சாத்தியக்கூறுகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். There are other possibilities not yet actualized or not actualized in this world அப்படிங்கிறார். அதே போல இந்த புவி தளத்திலிருந்து மேலுலகத்தை சார்ந்த உண்மைகள் இன்னும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாத நிலையில் இருக்கின்றன அப்படிங்கிறார். அவைகளும் பிற்பாடு வெளிப்படுத்திக் கொள்ளும் தங்களை. இங்க அவைகள் இந்த உலகத்தில் வேண்டும் என்றால் அவைகள் வெளிப்படாத வண்ணம் இருக்கலாம். ஆனால் அவைகள் உண்மையை இங்க உலகத்துல வெளிப்பட்டதான் உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய சாத்தியக்கூறுகள், நிறைய உண்மைகள் இந்த புவி உலகில் காணப்படாதது வேறொரு உலகத்தில் வெளிப்பட்டு இருக்கலாம். அவைகள் பிற்பாடு இந்த புவி உலகில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளலாம். அவைகளும் உண்மைதானே என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனம் என்ன செய்கின்றது, எனக்கெல்லாம் பிராக்டிக்கலா எது இருக்கோ அதுதான் உண்மையான ஃபேக்சுவலா எடுத்துக்குது. பட் தட்ஸ் ராங் அப்படிங்கிறார்.
அவைகளும் இன்னும் வெளிப்பட போகின்ற சாத்தியக்கூறுகள், உண்மைகள், அவைகளும் உண்மைகள் தானே என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் அவைகளை எல்லாம் நாம் ஒதுக்கி தள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கவா சார்? எஸ் மேடம், படிங்க. The problem becomes more complex when we think that our material world arises directly, not out of any original being and consciousness, Sat Chit Ananda, but out of a status of inconscience and apparent non-existence, our ignorance appearing to emerge with struggle out of the inconscience. Sri Aurobindo concludes this chapter by inviting our attention to focus on the following questions. 1. How did an illimitable consciousness and force of integral being enter into this limitation and separativeness? Number 2. How could this be possible if at all it is possible? 3. What is its justification in the real and its significance? Therefore, it is the mystery of the origin of the ignorance and inconscience and not of an original illusion. It is the mystery of the relations of knowledge and ignorance to the original consciousness or superconscience. This mystery we have to resolve and not the cosmic illusion. Thank you, sir. Thank you, madam. Thank you. ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னா, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு பேஸ் வந்து மேட்டர். எவல்யூஷன் என்ன சொல்றாங்க? மேட்டர்லேருந்து எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றோம். மேட்டர்லேருந்து பிளான்ட்ஸு, தென் அடுத்தது அனிமல் ஃபார்ம்ஸ், மேன் அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறோம். ஸோ பேஸ் எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேட்டர் தான் பேஸ்ன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். மேட்டருங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்கான்ஷியன்ஸ் இல்லையா? ஸோ என்ன ஒரு நினைப்பு இருக்குன்னா, எல்லாத்துக்கும் பேஸ் இன்கான்ஷியன்ஸ் தான். அதனால தான் வந்து இன்கான்ஷியன்ஸ்லேருந்து வர்றதுனால நம்ம எல்லாருமே இந்த நிலையில தான், அரைகுறை ஞான இதில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இன்கான்ஷியன்ஸ்லேருந்து வந்ததுனால என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றோம், அதிலிருந்து விடுபடுவது என்பது சாத்தியமில்லை என்று அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது தப்பான எண்ணம் அப்படின்றார் பகவானுடைய கோட்பாடில். இதுதான் முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், நம்மளுடைய ஆர்ஜின் வந்து இன்கான்ஷியன்ஸ் கிடையாது. நம்முடைய ஆர்ஜின் வந்து சச்சிதானந்தா. அது என்ன சச்சிதானந்தாவில் இருந்துதான் அந்த வெளிப்பாடு தோன்றி தன்னை என்ன செய்தது? இன்வல்யூஷன், இரக்கம் கொண்டு சடப்பொருளில் தன்னை மறைத்து கொண்டுள்ளது. எது இரக்கம் கொண்டுள்ள நிலையில் இன்வல்யூட்டட் ஸ்டேட்ல இருக்கின்றதோ அது என்ன செய்கின்றது? இவல்யூஷன் மூலமாக, பரிணாம வளர்ச்சியின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால நம்மளுடைய ஆரிஜின் வந்து இன்கான்ஷியன்ஸ் கிடையாது. நம்முடைய ஆரிஜின் வந்து சச்சிதானந்தா. இந்த உண்மையை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் இந்த ப்ராப்ளம் வராது. ஆனா நாம அப்படி நினைக்கிறது இல்லை. என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? அது அறியாமை எதனால காணப்படுகின்றது என்றால், அறியாமை என்பது இந்த இன்கான்ஷியன்ஸ் என்கின்ற நிலையில் இருந்து கடினமாக போராடி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? 3 அடிப்படை கேள்விகளை பகவான் இங்கு எழுப்புகின்றார். என்ன அது 3 அடிப்படை கேள்விகள் என்றால், அந்த அனந்தமான பேர் உணர்வு நிலை, இல்லிமிட்டபிள் கான்சியஸ்னஸ், அதனுடைய சக்தி எப்படி இந்த வரையறைக்குட்பட்ட நிலையில், பிரிவுபட்ட நிலையில் பிரவேசித்தது? இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்தது, இது எப்படி சாத்தியமாயிற்று? உண்மையிலேயே அதுதான் சாத்தியமா? அதனுடைய சாத்தியக்கூறு உண்மை என்றால் அது எவ்வகையில் சாத்தியமாயிற்று?
மூன்றாவது கேள்வி, அவ்வாறு அது இங்கு பிரவேசித்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதனுடைய அதை நியாயப்படுத்தும் விஷயங்கள் என்ன, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அதற்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கின்றதா, என்ன காரணத்திற்காக அந்த பரம்பொருள் அந்த நிலையிலே இருந்திருக்கலாமே, என்ன காரணத்திற்காக அந்த எல்லையற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த இல்லிமிட்டபிள் கான்சியஸ்னஸ் தன்னை தனிப்பட்ட அமைப்புக்குள்ளும் வரையறைக்குட்பட்ட நிலையிலும் தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு ஏதாவது ஜஸ்டிபிகேஷன் இருக்கா, நியாயம் இருக்கின்றதா, அதற்கு பின்னால் ஏதாவது முக்கியத்துவம் இருக்கின்றதா, இந்த கேள்விகளை பகவான் எழுப்புகின்றார். அப்படி என்றால் நாம் எதில் கவனம் செலுத்த வேண்டும், எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? இந்த ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ். எல்லாத்துக்கும் இக்னோரன்ஸ் புரிஞ்சு போச்சு இப்போ. த ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் த இன்கான்ஷியன்ஸ், இதில் தான் நம்ம கவனம் செலுத்தணுமே ஒழிய நாட் ஆன் அன் ஒரிஜினல் இல்யூஷன். மாயை எங்கிருந்து வந்ததுல நம்ம கவனம் செலுத்த வேண்டாம். நம்மளுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எங்க ஷிஃப்ட் பண்ணணும்? அந்த இக்னோரன்ஸ் அண்ட் இன்கான்ஷியன்ஸ், அது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். நாம் இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்கின்ற ஒரு கலவையான அமைப்பு, இதற்கும் அந்த ஒரிஜினல் நம்ம எப்படி இருக்கிறோம்? நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் ரெண்டு கலந்த நிலையில இருக்கிறோம். முழுமையான ஞானத்திலும் இல்லை, முழுமையான இக்னோரன்ஸ்லும் இல்லை, ரெண்டு கலந்த நிலையிலும் இருப்பது தான் இந்த உலகம். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இவை அனைத்தும். இந்த நிலைக்கும் அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், இந்த சூப்பர் கான்சியஸ்னஸ், இதற்கு இடையில என்ன உறவு, இதற்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த உறவின் பின் இருக்கக்கூடிய அந்த புதிர் என்ன, இதைத்தான் நாம் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறார் பகவான். This mystery we have to resolve and not the cosmic illusion. அப்படி நம்மளுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்றார். இதனுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக வருவதுதான் அடுத்த சாப்டர் 7, த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்கின்ற அந்த அடுத்த சாப்டர். நம்ம அடுத்த செஷன்லேருந்து அடுத்த சாப்டருக்கு உள்ளே செல்லலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றால் பரிமாறிக்கொள்ளலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.